நீளாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத் கிருத்யக் புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவேள். நித்தியப்படி அந்த நாளைக்குரிய பாசுரத்தை சொல்லித்தானே இந்த உரையை துவங்குவீர். இன்னைக்கென திடீர்னு வித்தியாசமா சம்ஸ்கிருத மொழியில இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொல்றேள் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். பொதுவாக ஒரு பிரபந்தம் என்று இருந்தால், இப்போ முதலாழ்வார்கள் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, அல்லது திருமழிசை பிரானுடைய 2 பிரபந்தங்களாகட்டும், நான்முகன் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், அல்லது திருமங்கையாழ்வாருடைய 6 பிரபந்தமாக இருக்கட்டும், பெரிய திருமொழி, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருவழுக்கூற்றிருக்கை, திருநெடுந்தாண்டகம், திருக்குறுந்தாண்டகம், இந்த 6 பிரபந்தங்கள் ஆகட்டும், எந்த ஆழ்வாருடைய அந்த ஈரச்சொற்களை எடுத்தாலும் அந்த பிரபந்தத்துக்கு தனித்து ஒரு பாசுரம் இருக்கும், தனித்து ஒரு ஸ்லோகம் இருக்கும். இந்த ஸ்லோகத்துக்கோ பாசுரத்துக்கோ சேர்த்தி அந்த பிரபந்தத்தோட இல்லை, அந்த பிரபந்தத்தை எண்ண ஆரம்பிச்சேன்னா ஆழ்வார் அருளி செய்த பாசுரங்களின் எண்ணிக்கை தான் இருக்கும். ஆனா இந்த ஸ்லோகமோ பாசுரமோ தனித்திருக்கும். இது எதை பற்றியதான ஸ்லோகமோ பாசுரமோ? அந்த பிரபந்தத்தை பாடிய ஆழ்வாருடைய பெருமையை சொல்லவல்ல ஒரு ஸ்லோகமோ பாசுரமாகவோ இருக்கும். இது பிரபந்தத்தை விட்டு தனித்திருப்பதால் இதற்கு தனியன் என்று பெயர். தனியன் சேவிச்சாச்சா அப்படின்னா என்னன்னா, அந்த ஆழ்வாரை பற்றியதான பாசுரத்தையோ ஸ்லோகத்தையோ சொல்லியாச்சா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் அது அமைந்திருக்கும். அவிதித விஷயாந்தர ஷடாரேஹே உபனிஷதாம் உபகான மாத்திரபோகா அபித குலவசாத்வதேகசேஷி மதுர கவிர் ஹிருதயே மமாவிரஸ்து வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குரு கூறியேரெங்கள் ஆழ்வான் என்னேத்தும் மதுர கவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். முதல்ல ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேன், அப்புறம் ஒரு தமிழ் பாடல் சொன்னேன். இது ரெண்டுமே கண்ணினும் சிறுத்தாம்பு என்கின்ற பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்த மதுர கவியாழ்வாரை பற்றியதான தனியன். அந்த மாதிரி ஆண்டாளுக்கு திருப்பாவைக்கு தனியன் உண்டு. அது என்ன? அதுதான் நீளாதுங்க ஸ்தனகிரி தட்டின்னு ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேன். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் பாடலும் இருக்கின்றது. இப்போ எதுக்கு அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் சொன்னேன்னா, ஆண்டாளுடைய பிரபந்தமான திருப்பாவையை பற்றியதான இந்த தனியன், இந்த ஸ்லோகம் அப்படியே இன்றைய தினம் 19வது பாசுரம் தமிழ் பாசுரத்தின் சம்ஸ்கிருத ஆக்கம் எப்படின்னு பார்க்கலாம். நீளா துங்க ஸ்தனகிரி தட்டி, நீலாதேவி என்கின்ற நப்பின்னை பிராட்டியின் ஸ்தனகிரி தட்டி, கொங்கை மேல், சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் வைத்து கிடந்த மலர்மார்பனான கண்ணனே, அப்படியே வந்துடுத்து பாருங்க. அதனால இந்த பாசுரமானது தான் ஆண்டாளுடைய பிரபந்தமான திருப்பாவைக்கே தனியனை கொடுத்தது என்றால் இந்த பாசுரத்துக்கு எவ்வளவு பெருமை இருக்கும். அதுதான் குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன் மணாளனை இத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்க்கான் எத்தனையேனும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். ஆண்டாள் தோழிமார்களோடு கண்ணனை பாட வேண்டும், கண்ணனோடு கூட வேண்டும், கண்ணனோடு சேர்ந்து இருக்க வேண்டும், பகவத் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக முதற்பாசுரம் தொடங்கி 5ஆம் பாசுரம் ஈராக இந்த திருப்பாவை நோன்பு, பாவை நோன்பு இருப்பதற்கு காரணம் என் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாள். சொன்ன ஆண்டாள் தோழிகளோடு செல்ல வேண்டும். அதுதான் 6ஆம் பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை தோழிகளை அழைத்து செல்ல போகின்றாள். அதுதான் பார்த்தோம். எல்லாரையும் கூட்டுன்னு போயாச்சு. கூட்டுன்னு போய் கிருஷ்ணருடைய திருமாளிகை, அதாவது அவருடைய தந்தையாராக இருக்கக்கூடிய நந்தகோபாலனுடைய திருமாளிகை வாசல்ல போய் நின்னா காவலாளிகள் நிக்கிறா. அவளிடமெல்லாம் அனுமதி பெற்றுவிட்டு உள்ளே செல்லும் போது பார்த்தால் அங்க 4 பேர் படுத்துட்டு இருக்கா. நடுவில் கண்ணன், இப்புறத்தில் பலராமன், செம்பூர் கழலடி செல்வனான பலதேவன், இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா நந்தகோபாலனும் யசோதையும் துயில். அவ தூங்கின்னு இருக்கிறத பார்த்துட்டு 18வது பாசுரத்துல நினைச்சா, சரி இவாளெல்லாம் கேட்டாச்சு,
18, 19, 20 3 நாட்கள் 3 பாசுரங்களாக நாம் தாயாரை முன்னிட்டு சரணாகதி செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக நப்பின்னை என்கின்ற பிராட்டி, பின்னை பின்னை என்று பெயர். அந்த பின்னையானவள் நல்ல பின்னை, நப்பின்னை, நப்பின்னையிடம் பிரார்த்திக்கலாம் அப்படின்னு தொடங்கி 18வது பாசுரம், அந்த வரிசையில் முதல் பாசுரம் நேற்றைய தினம் பார்த்தோம். இன்றைய தினத்து பாசுரம் தான் குத்து விளக்கெரிய. இப்போ ஆண்டாள் சொல்றா, வீட்டில் எப்படி இருக்குன்றா. குத்து விளக்கெரிய, ஒரு விளக்கான், எல்லா பக்கமும் நாற்புறமும் அழகாங்க விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கான். குத்து விளக்கெரிய, ஸ்திரமாக இருக்கக்கூடிய விளக்கு, அசையவே அசையாது. ஒரு பெண்மணியானவள் அந்த குடும்பத்துக்கு தான் எல்லாவற்றுமாக இருக்கிறாள். she is the support for the entire family. அதனாலதான் உல்லாச பல்லவித பாலித சப்தலோகி நிர்வாக கோரகிதநேம கட்டாட்ச லீலாம் ஸ்ரீரங்க ஹர்மியதள மங்கள தீப ரேகாம்னு தெரிவித்தார் பராசர பட்டர். ஸ்ரீரங்கத்துக்கு விளக்காக இருப்பது யார்? பெருமாளா? அவர் ஏதோ படுத்துன்னு இருக்காருன்னா, எங்க ரங்கநாயகி தாயாரன்னோ விளக்கு. அதுபோல் இங்கு குத்து விளக்காக இருக்கின்றது. குத்து விளக்கு எரிய அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல என்ன தெரியுது? கோட்டுக்கால், கோடுன்னு சொன்னால் ஆனையின் தந்தம், ஆனையின் தந்தங்களால் ஏற்படுத்தப்பட்ட கட்டில். ஐவரியில ஒரு பெட் வச்சுக்கோங்க, அதுதான் சொல்றா. கோட்டுக்கால் கட்டில் மேல், அதுக்கு மேல வெறும்ன படுத்துட்டு இருக்காளோ? எல்லாம் வைத்தியர்லாம் சொல்றா இல்லையா, நல்லா ஹார்டா இருக்கணும் சர்ஃபேஸ், அதுல படுத்துட்டு இருக்காளோ? மெத்து என்ன வஞ்ச சயனத்தின் மேலேறி, மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய 5 குணங்களை கொண்ட ஆச்சரியமான படுக்கையின் மேலேறி. இந்த படுக்கையை பத்தி இவ்வளவு சொல்றாளேனா, அவள் அவன் இருவரும் தம்பதிகளாக, திவ்ய தம்பதிகளாக ஸ்ரீவைகுண்டத்தில் சயனிக்கக்கூடிய ஆதிசேஷன் பரியங்காசனம் இருக்கு இல்லையா, அதுக்கு அத்தனை லட்சணமும் இருக்கான். மென்மையாவும் இருக்குமா, சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம், நீட்கடலுள் என்று மனையாம், புல்குமனையாம், பூம்பட்டாம், மணிவிளக்காம், திருமாலுக்கரவு என்று சர்வவித கைங்கரியத்தையும் செய்கின்றான் அனந்தாழ்வான் ஆதிசேஷன். அது போலன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சசயனத்தின் மேல் ஏறி யார் இருக்கா இப்போ? கொத்து அலர் பூங்குழல், அழகாக கூந்தல் ரொம்ப அழகா இருக்கு, அல்ல மலர் முடிஞ்சிருக்கா, கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களை தரித்திருக்கக்கூடிய கூந்தல். கொத்து அலர் பூங்குழல் மேல் வைத்து கிடந்த, அவளின் மீது வைத்து கிடந்த மலர் மார்பா, கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல், அந்த நப்பின்னை பிராட்டியின் மார்பகங்களை தான் படுக்கையாக கொண்டு அதன் மேல் தன்னுடைய தலையை வைத்திருக்கின்றான் அல்லவா கண்ணன். நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, நீ யார்? மலர் மார்பன் அகலகில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பன். மார்பன், பெருமாளுடைய மார்பில யார் இருக்கா? சாக்ஷாத்து ஸ்ரீ மகாலட்சுமி. அப்பேற்பட்ட மலர் மார்பனான பகவானே, நீ இப்போது இவளுடைய ஸ்திரமாக இருக்கக்கூடிய முலையின் மீது சயனித்துக் கொண்டிருக்கின்றாயே. நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா, வாய்த்திடவாய் மைத்தடங் கண்ணினாய். கிருஷ்ணரை எழுப்பி பார்த்த ஆண்டாள், அவர் ஒன்று அசைவு கொடுக்கறதாவே இல்லையே, அதனால நப்பின்னை கிட்ட வரா. மைத்தடங் கண்ணினாய், அழகிய மையை தரித்து பொரிய கண்களோடு கூடிய நப்பின்னை பிராட்டியே, மைத்தடங் கண்ணினாய், நீ உன்மணாளனை, இப்ப நான் அவனிடம் முறையிட்டேன், பதிலே சொல்லல, உன் மூலமாக நான் அவனை அடைகின்றேன். அதனால நீ உன்மணாளனை, எவனோடு நீ திருமணம் செய்து கொண்டிருக்கின்றாயோ, காதல் பூண்டாயோ, உன்மணாளனை, உன்மணாளனான கண்ணனை, உன்மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான். அவனை எழுப்ப விடாம பண்றது நீ போல இருக்கு. அத்தனை அனுபவமும் நீ பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயே. அதனால மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்க்கான், எத்தனை ஏனும் பிரிவாற்ற இல்லாயால். உன்னால ஒருவேளை அவனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையோ நமோ? சத்தியமாக இருக்கலாம். அவன் மீது அத்தனை பக்தி, அவன் மீது அத்தனை காதல், அவன் மீது அத்தனை சுங்கார ரசம் இருக்கலாம். உன்னால பிரிஞ்சிருக்க முடியல. ஆனா எங்க நிலையை யோசிச்சு பாரு. இத்தனை நாழிகை நீ அனுபவம் கொண்டாய், நாங்கள் இன்னும் அவனை பார்க்க கூட இல்லை. எப்படி தவித்துக் கொண்டிருப்போம்? அவன் எல்லோருக்கும் சுவாமி அல்லவா? அத்தனை ஜீவாத்மாக்களையும் கௌஸ்துபஸ்தானீயனாக வைத்திருக்கக்கூடிய பெம்மான் அல்லவா அவன். அதனால எத்தனையேனும் பிரிவாற்ற இல்லாயால் தத்துவம் அன்று. நீயோ புருஷகார பூதையாக இருந்து அவனோடு சேர்ந்திருக்கும் அளவிலே திவ்ய தம்பதியாக இருந்து இந்த ஜீவாத்மாவுக்கு உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கின்றாய். ஆශ්‍රய வேளையோடு போக வேளையிலும் ஒரு வாசியர
ஒரு மிதுனமே நமக்கு உத்தேசியம். நம்ம யாரை போய் அடைய போறோம்? பெருமாளியா? ஸ்ரீயப்பதியான நாராயணன். ஸ்ரீயப்பதியான நாராயணன்னா ஸ்ரீ சம்பந்தத்தோடு இருக்கார். ஆனா மகாலட்சுமி விட்ட தனியா வைப்பார். இல்ல இல்ல, இந்த ஜீவாத்மா யாரிடம் சரணாகதி செய்கின்றது? திவ்ய தம்பதியினிடத்தில் சரணாகதி செய்கின்றது. அப்படின்னா பரபிரம்மங்கிறது ஏகவச்சனம், ஒத்தர். இங்க 2 பேர்னு சொல்றேளே, பதி பத்னி. நீங்க பதி பத்னின்னு அவளை தனித்தனியா பார்க்கிறேள். வியாசஜ்ய விற்த்தியால் பார்த்தால் அது ஒரே தத்துவம். ஸ்ரீயப்பதியான நாராயணன், பிரம்மச்சாரி நாராயணன் நமக்கு ஒண்ணுமே வேண்டாம். திருவில்லா தேவரை தேரேன்மின் தேவு. திவ்ய தம்பதி, தாயும் தந்தையுமாய் சீதம்ம மாயம்ம ஸ்ரீராமுடு மாக்கு தன்றி. அதனால அப்பேற்பட்ட இருவரையும் அவளை கொண்டு அவனை கொண்டே அடைகின்றோம். அதனால நீதான் எங்களுக்கு வழி கொடுக்கணும். நீ செய்வது நியாயமா? தத்துவம் அன்னு தகவேலோர் எம்பாவாய். அம்மா, நீ எங்களுக்கு வழிகாட்டியாக இரு. எங்களை உன் மூலமாக உங்கள் இருவரையும் அடையச் செய் என்று பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம்.